ஹலோ ஆல், இன்னைக்கு நம்ம வீட்டில் நைட்டு சாப்பாட்டுக்கு சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் தான். அது எப்படி செஞ்சுன்னு பார்க்கலாமா வாங்க. ஒரு 2 பல்லாரி நறுக்கி வச்சுக்கிட்டு 4 தக்காளி நறுக்கி வச்சுக்கிட்டு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் பட்டர் போட்டுக்கிட்டு அது சூடானதுக்கப்புறம் நறுக்கி வச்ச பல்லாரி போட்டு கொஞ்சம் வதக்கி மூடி போட்டு விட்டோம்னா அதுக்கப்புறம் அது குக்கானதுக்கப்புறம் நறுக்கி வச்ச தக்காளி போட்டுக்கணும். அது கூடவே ஒரு துண்டு இஞ்சி, 2 பல்லு பூண்டு, முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு முந்திரி பருப்பு சேர்க்கலை. அப்படியே மூடி விட்டோம்னா அது நல்லா குழஞ்சி மசிய வந்துடும். அதுக்கப்புறம் அதை எடுத்து ஆற விட்டு ஆறுனதுக்கப்புறம் அதை எடுத்து மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்ல மைய அரைச்சி எடுத்துடணும். அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சு அதில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றி பட்டர் சேர்த்து அதில் ஒரு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்து நல்லா தாளிச்சிட்டு அது கூடவே அரைச்சி வச்சுருந்த விழுதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அது கூட கரம் மசாலா, காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் சேர்த்து நல்லா ஒரு 5லேருந்து 6-7 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுறணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த பன்னீரை கூட சேர்த்து அந்த கொஞ்சம் கடைசியாக கஸ்தூரி மேந்தியை நல்லா கையில் வச்சு கசக்கி சேர்த்துக்கிட்டோம்னா சூப்பராக ஹோட்டல் ஸ்டைலில் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி.